माये माये विष्णुमये माया माया विष्णुमया அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களால் குருவர்களால் தொடர்ந்து பேசி வருகின்றேன். ஏற்கனவே சனி பயிற்சியை பேசிவிட்டோம். அடுத்ததாக குரு பயிற்சி, இந்த வருடத்தினுடைய இறுதியில ராகு கேது பயிற்சி. இந்த காலகட்டத்துல ஒரு அற்புதமான பயிற்சி. ஆனா இந்த பயிற்சி பேசும்போதெல்லாம் என் மனதுல ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு காரணம் என்னன்னா, மற்ற கிரகங்கள் தரக்கூடியதெல்லாம் கர்மா சூழ்நிலை அதுதான். ஆனா கலத்தகாரகன் சுக்கிரனை பற்றியை பொறுத்தவரை எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அசுர கிரகமான தன கூட அற்புதமான யோக பலனை தரக்கூடியவன். அந்த இல்லறத்தை நல்லறமாக நடத்தி தருவதிலும் உன்னுடைய ஆசைகளும் கனவுகளையும் நல்ல முறையில் நடத்தி தருவதில் இவனுக்கு இடையே. அதே நேரம் சுக்கிர பயிற்சி சொல்லும் போது அந்த கிரகத்தினுடைய நிலையை பற்றி சொல்லுவதில்லை, மற்ற கிரகங்களுடைய நிலையை வைத்து பார்த்தால் தான் முழுமையான பலனை தர முடியும். கொடுப்பவன் குருவாக இருந்தாலும் தடுப்பவன் சரியாக இருந்தாலும் இந்த கொடுப்பதும் தடுப்பதற்கும் இடையிலே ஒருவர் இருக்கின்ற அவன் தான் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவன் சுக்கிரன் தானே. அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக அங்கு தங்கி இருக்கின்றார். அந்த இடம் சந்திரனுடைய இடம். அந்த இடம் நோக்கி தான் சுக்கிரன் வருகின்றார். சுக்கிரன் வருகின்ற இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோடி பிரசத்துல பார்க்க போறோம். மாயன் மயிலை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிறோம், நம்பிக்கை எனக்கு உண்டு. உலகெல்லாம் சுற்றினாலும் கூட தன் வீடு, தன் மனைவி, தன் பிள்ளை, தன் குழந்தை, தன் தொழில் என்று பார்க்காமல் இருப்பதில் அர்த்தம் என்ன இருக்கிறது? தன் இடத்தை தானே பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதே நேரம் அந்த இடத்துல சனி பகவானும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். சனி அங்கிருந்து தானே அவருடைய பார்வையை பார்க்கின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த நிலை எவ்வாறு இருக்கும், இந்த சுக்கிரனுடைய பயிற்சி மீனத்துக்கு எவ்வாறு இருக்கும்? அதாவது குரு பகவானுடைய பலனை, குரு பகவானுடைய பார்வை பெற்று காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான முன்னேற்றமோ எதையும் கிடைக்கவில்லையே என்று கலங்கியவர்களுக்கு எல்லாம் ஒரு அருமையான நேரம், ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தருவாரா என்று இப்ப நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல என்ன மாற்றம் வரும் என்பதையும் இப்ப நான் சொல்ல போறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கூட இப்ப சமீபத்துல பத்திரமாக போகின்றார். சனி பகவானும் அங்கே இருக்கின்றார். பல சூழ்நிலை நம்ம மீனத்தை சொல்லணும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருந்தாலும் கூட, குரு பார்வை பட்டாலும் கூட நல்ல தசாபக்தி இறையர்களும் குருவர்களும் இருக்க வேண்டுமே. அந்த வகையில் பார்க்கும்போது ராசிக்கு 3ல ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 2 பேருக்கு. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 2 குரு சொல்லவே வேண்டாம். பட்ட கஷ்டத்துக்கும் பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கொடும் என்பதை போல பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு விடிவு காலங்க. என்ன செய்ய போகின்றோம், எதிர்காலத்தை பற்றி ஒரு பயத்தோடு கவலையோடு நகர்ந்த உங்க வாழ்க்கையில கவலைகளும் கண்ணீரும் தீர்கின்ற அருமையான சந்தர்ப்பம். காரணமா அந்த 5 பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 2 குரு அமர்கின்ற ஒரு அற்புதம். அதே நேரத்துல 2 சுப கிரகங்களும் இருப்பதனால நல்ல நன்மைகளை பெறக்கூடிய சந்தர்ப்பம். குடும்பத்துல நிலவி வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் விலகுவதோடு குடும்பத்துல ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு தருணம். நீண்ட நாள் வருத்திய நோய்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். வாங்கிய கடலிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமும் இதுதான். சிக்கல்கள் இருந்தாலும் சரியாகும். களத்திரகாரகன் சுக்கிரன் சாதகமான இருப்பதனால மனக்குழப்பங்கள் நீங்கி மனதுல ஒரு தெளிவான முடிவு. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. அதே நேரம் கடன்களை அடைத்து விடுவீர்கள். போதுமான அளவிற்கு பணம் வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா கணவனுடைய உறவு நல்ல முறையில் இருக்கும். போதுமே நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்கள் வீடி தேடி வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்துல எதிலும் ஒரு நிதானம் தேவை. காரணம் ஏன் நான் நிதானம் தேவை என்று சொல்கிறேன் என்றால் 12ல் ராகு, ஜென்ம சனி, தேவையற்ற வம்பு வழக்குகள் நம் வாசலை தட்டும். அதனால கவனமாக இருந்து விடுங்கள். தீய நட்பு, தீய பழக்க வழக்கங்கள் இருந்தால் விட்டு விடுங்கள்.
ஏன்னா அதற்கான சூழ்நிலையை அனுபவிக்கின்ற காலமாக அமைந்து விடும். ராகு கேது இருவரும் கிரகங்களையும் செயல்பட விடாமல் தடுக்கும் அமைப்பு என்பதனால எதிலும் பதற்றப்படாமல் இருக்கும். நல்ல வாழ்வு கிடைக்கும், நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும், பொண்ணும் பொருளும் கிடைக்கும், நல்ல வீடு மனை அமையும். ஆனாலும் அதில் பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கவனம் வேண்டும். யாருக்குமே வாக்கு தர வேண்டாம், ஜாமீன் தர வேண்டாம். மற்றபடி பார்த்தா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான தருணம். குரு பார்வை கிடைத்ததே பலன் பெற முடியவில்லை என்று கலங்கியவருக்கு அந்த 5ஆம் இடத்துல சுக்கிரனும் வருவதனால நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய, அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் சென்று முருகனை மனமுருக பிரார்த்தனை செய்யும். அதே கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் அது பாத்தீங்கன்னா சர்வேஸ்வரர் என்று சொல்வார்கள். ஒரு லக்கை வலது ரெக்கை பிரத்யேகரா, இடது ரெக்கை சூழ்நிலைத்திருக்கார். அற்புதமான ஒரு ஆலயம் திருத்தணி பாதர் ஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு உங்க தரக்கூடிய நல்லடையை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள். சர்வேஸ்வருக்கு அரளிப்பூ மாலை, எலுமிச்சம்பட மாலை அழிப்பீர்களானால் அற்புதமான யோக பலனை பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பமாகத்தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி மீனராசிக்கு அமையும்.